தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் திரு சந்திரசேகர ராவ் அவர்கள் மகள் திருமதி கவிதா அவர்கள் அமலாக்கத்துறையின் மூலம் கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்டு டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டார். டெல்லி ஆம் ஆத்மி பார்ட்டி ஆளுகின்ற அந்த அரசில் முதலமைச்சராக உள்ள திரு கெஜ்ரிவால், துணை முதலமைச்சராக உள்ள திரு சிசோடியா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே திரு கெஜ்ரிவால் அவர்களுக்கு 9க்கும் மேற்பட்ட சம்மன்கள் அனுப்பப்பட்டும் அவர் வரவில்லை. மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக திரு கெஜ்ரிவால் அவருக்கும் திரு சிசோடியா அவர்களுக்கும் திரு சந்திரசேகர ராவ் அவர்களின் மகள் 100 கோடி அளவிற்கு மேலான தொகையாக கொடுத்ததாக அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை விசாரணைக்கு அழைத்தது. ஆனால் திருமதி கவிதா அவர்கள் பல சம்மன்களுக்கு செல்லாததால் அவரது இருப்பிடம் மற்றும் அளவு உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களை கடந்த 15ஆம் தேதி அமலாக்கத்துறை ரெய்டு செய்து முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றி அவரை கைது செய்தது. அவர் இந்த கைதை எதிர்த்தும் சம்மனை எதிர்த்தும் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த வழக்கை இன்று அவர் திரும்ப பெற்றுக்கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 4 நாடுகள் அடங்கிய குவாடோ அமைப்பில் ஒரு உறுப்பினராக உள்ளது என்பதனை நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். ஏற்கனவே 2001ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் தனது கவனத்தை செலுத்தி வந்தது. இந்தோ பசிபிக் என்பது இந்தியன் ஓஷன் மற்றும் பசிபிக் ஓஷன் ஆகிய இரு கடற்பகுதிகளை சேர்ந்த இந்த இந்தோ பசிபிக் கடற்பகுதியில் ஜப்பான், ஆஸ்திரேலியா, தைவான், பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா ஆகிய நாடுகளோடு இந்தியா உட்பட இந்த பகுதியில் வேண்டிய பாதுகாப்பு வசதிகளை செய்வதற்காக இந்த 4 நாடுகளும் சேர்ந்து தனது கடற்படையின் மூலம் இங்கு இந்த இந்தோ பசிபிக் கடற்பகுதியில் கண்காணிப்பு பணிகள் செய்து வருகின்றன. ஆனால் ஹவுதிஸ் போராளிகளின் தாக்குதலால் அவர்கள் அடிக்கடி ட்ரோன்களை அனுப்பி இந்தியன் ஓஷன் வழியாக செல்லக்கூடிய சீனா, ரஷ்யா, ஈரான் ஆகிய 3 நாடுகளின் கப்பல்களை தவிர மற்ற கப்பல்களை தாக்கி வருகிறார்கள். இதன் காரணமாக இந்தியா கப்பல் உட்பட ஈரான் நாட்டின் கப்பல் உட்பட பல நாட்டு கப்பல்கள் இந்த வழியாக செல்லும்போது அவை தாக்கப்படுகின்றன. ஆகவே அவற்றிற்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக இந்த இந்தியன் ஓஷன் பகுதியில் தற்போது 2023 அக்டோபர் மாதம் முதல் நமது இந்திய நாடு அதிகமாக கவனம் செலுத்தி வருகிறது. அருகில் உள்ள நாடுகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதோடு மற்ற நாட்டு கப்பல்கள் இந்த வழியாக செல்லும்போது அவர்களுக்கு அந்த கப்பல்களுக்கு தாக்குதல் எதுவும் ஏற்படாமல் இருக்கும்படியான பாதுகாப்பையும் நமது இந்தியா வழங்கி வருகிறது. ஆகிய இந்திய ஓஷன் பகுதியில் சீனா நாடு தனது ஆதிக்கத்தை செலுத்தலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும்போது தற்போது நமது இந்தியா இந்த இந்திய பசிபிக் இந்திய பெருங்கடல் பகுதியில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. தற்போது சீனாவிலிருந்து பாகிஸ்தானின் கப்பல் ஒன்று தற்போது இந்த இந்தியன் ஓஷன் பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த கப்பலானது முழுக்க சீனா நாட்டினால் கட்டப்பட்டது. சீனாவின் நிதியின் மூலம் இந்த பாகிஸ்தானின் கப்பல் கட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆகவே நம்ம இந்திய பெருங்கடல் பகுதியில் நோட்டமிடுவதற்காக பாகிஸ்தானின் கப்பல் தற்போது சீனாவிற்கு சென்று அங்கே சீனாவிலிருந்து அரேபியன் கடல் பகுதிக்கு தற்போது வந்துவிட்டு இருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஆகவே நமது இந்திய அரசு இந்திய பெருங்கடல் பகுதியில், ஏனென்றால் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள மிகப்பெரிய நாடு இந்தியா, அதுக்கு ஏராளமான கடல் பகுதி பரப்பளவாக உள்ளது. ஆகவே இந்த இந்திய பெருங்கடல் பகுதியை கண்காணிப்பதற்கும் அவற்றில் வரக்கூடிய அனைத்து வகையான கப்பல்களை பாதுகாப்பதற்கும் இந்தியா தற்போது 10க்கும் மேற்பட்ட கப்பல்களை அங்கே நிறுத்தி பாதுகாப்பு செய்து வருகிறது. மாலத்தீவு நாடு திரு முகமது முர்சி அவர்கள் பிரசிடண்ட் ஆவதற்கு முன்பாக இந்தியாவின் பக்கம் சார்ந்திருந்தது. ஆகவே அங்கிருந்து சில கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் தற்பொழுது மாலத்தீவு நாட்டின் அதிபர் திரு முகமது முர்சி அவர்கள் சைனா பக்கம் அதிகமாக சார்ந்து விட்டதால் சைனா நாட்டின் ஆயுதங்களை வாங்குதல், சைனா நாட்டின் பாதுகாப்பு வீரர்களை தனது நாட்டிற்கு உள்ளே வருவதற்கு அனுமதித்தல் மற்றும் துருக்கி நாட்டு ட்ரோன்களை வாங்குதல் போன்ற வேலைகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார். ஆகவே இதை தடுப்பதற்காக நமது இந்திய அரசு லட்சத்தீவு பகுதியில் ஒரு கடற்படை தளத்தை அமைத்து அங்கிருந்து கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இது மட்டுமில்லாமல் மாரிஷியஸ் நாட்டில் அந்த நாட்டுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அங்கு போர் விமானங்களை நிறுத்துவதற்கும் கப்பல்களை அங்கு நிறுத்துவதற்குமான ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. ஆகவே இந்திய பெருங்கடல் முழுவதும் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் அதன் பாதுகாப்பில் இருக்கும் வகையில் தேவையான ஏற்பாடுகளை இந்திய அரசு செய்து வருகிறது.
ரஷ்யாவின் அம்பாசிடராக திரு வினயகுமார் அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 1992ஆம் வருட பேட்சை சேர்ந்தவர். இவர் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானத்தில் அம்பாசிடராக பணிபுரிந்துள்ளார். இவர் கான்பூர் ஐஐடியில் படித்த ஒரு பட்டதாரி. இவர் ஏற்கனவே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக சிறிது காலம் பணிபுரிந்துள்ளதாக தெரிகிறது. சிறிது நாட்களுக்கு முன் இந்தியன் ஓசன் கடற்பகுதியில் பயணித்து கொண்டிருந்த பல்கேரியா நாட்டைச் சேர்ந்த கப்பலை தீவிரவாதிகள் சிறைபிடித்து சென்றனர். ஆனால் அங்கு கண்காணிப்பு பணியில் இருந்த நமது இந்திய கப்பற்படை அந்த கப்பலையும் அதிலிருந்த பல்கேரியா நாட்டைச் சேர்ந்த அலுவலரோடு கப்பலில் இருந்த பிற நாட்டு பயணிகளையும் இந்திய கப்பற்படை மீட்டெடுத்தது. இச்செயலுக்கு இந்தியாவிற்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிப்பதாக பல்கேரியாவின் பிரசிடென்ட் அவர்கள் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். இது குறித்து பிரதமர் கூறுகையில், இந்திய ஓசன் பகுதியில் அனைத்து பாதுகாப்புகளை செய்வதும், மிக ஃப்ரீயாக அனைத்து வகையான கப்பல்களும் அந்த வழியாக பயணம் செல்வதற்கு ஏற்பாடு செய்வதும் மற்றும் தீவிரவாதத்தை அந்த பகுதியிலிருந்து ஒடுக்குவதுமே இந்தியாவின் மிக முக்கியமான குறிக்கோள் என்று தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் இந்த மாதம் 19ஆம் தேதி பூட்டான் நாட்டிற்கு அரசு முறை பயணமாக செல்வார் என்று தெரிகிறது. ஏற்கனவே பூட்டானின் பிரைம் மினிஸ்டர் டோப்கே அவர்கள் இந்தியா நமது பிரதமர் அவர்களை சந்தித்து 3 நாட்களுக்கு மேற்பட்ட இந்த அரசுமுறை பயணத்தில் அவர் பல இடங்களில் இந்தியாவில் பயணம் செய்து இரு நாடுகளின் உறவுகள் மேம்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். அவர் இந்திய பிரதமரை பூட்டான் நாட்டிற்கு விஜயம் செய்யும்படி அழைத்திருந்தார். அதன் பேரில் மார்ச் 19ஆம் தேதி நமது பிரதமர் அவர்கள் பூட்டான் நாட்டிற்கு செல்வார் என்று தெரிகிறது. பூட்டான் நமது நாட்டின் பாதுகாப்பு விஷயங்களில் மிக முக்கியமாக அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டிற்கு நமது இந்தியா ஏராளமான உதவிகளை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டிற்கும் சீனாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனையை உடனடியாக தீர்க்கலாம் என்று பூட்டானை சீனா வற்புறுத்தி வருகிறது. சீனாவின் பேச்சுக்களில் பலவிதமான விஷமங்கள் இருக்கும் என்றும் அதன் பொருட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டால் பூட்டானை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை சீனாவால் உருவாகும் என்றும் பூட்டான் சற்று தயக்கம் காட்டி வருகிறது.